வணக்கம். மதுரை மீனாள் சமையல் சேனலுக்கு உங்களை அழைக்கின்றேன். நாம் இன்னைக்கு வெறும் ரவையை வச்சு ஒரு அருமையான கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவை, கொஞ்சம் தயிர், பால், அப்புறம் கொஞ்சம் முதிர்ப்பு, அவ்வளோதாங்க. இப்போது ரவை நம்ம பெருசு பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் இது கொஞ்சம் மிக்சியில் போட்டு இது நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. அரைக்கிற பதம் எப்படின்னா, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ஆனால் அந்த மணல் மாதிரி புருன்னு இருக்கணுங்க. போதுங்க. இது இந்த 2.5 கப்பு ரவைக்கு இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சர்க்கரையை பொடிச்சிடலாம். இது பவுட்ரு ஆக்கணுங்க. நான் இந்த கேக்கை ப்ரெஷர் பண்ண தான் செய்ய போகிறேங்க. தெரியுதுங்களா? கடாயில் தட்டு போட்டிருக்குங்க. இப்போது ரவை இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். கேக்குக்கு நம்ம சேர்க்குற எண்ணெய் எப்படி இருக்கணும்னா, அந்த வாசனைலாம் இருக்கக்கூடாதுங்க, அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடாது. நல்ல நல்லா அந்த ஒரு எண்ணெயோட வாசனையே கொடுக்கும். இப்போது கோல்டு வின்னர், இந்த சன்ஃப்ளவர் ஆயில், இதெல்லாம் எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் அப்படி இருக்குங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு 1 கப் தயிர் தேவைப்படுங்க. இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம கேக்குக்கு தனியாலாம் ஈஸ்ட்லாம் சேர்க்க போகிறதில்ல, தயிரில் இருக்க ஈஸ்ட்டு போதுங்க. அதனால தான் அது புளிக்குது. இப்போ பால் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. தெரியுதுங்களா? இப்போ இது கூடவே சால்ட் 1 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் அதிகப்படுத்தும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஆப்ப சோடா, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த கேக்குக்கு ஃப்ளேவர் தரதுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். அது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடலாங்க. நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடணும். கேக்குக்கு தேவையான எல்லாத்தையுமே சேர்த்துட்டோங்க. இப்போது இது மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். தெரியுதுங்களா? இது கூடயே சர்க்கரை இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஸ்பீடு வைக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கணுங்க. தெரியுதுங்களா? இந்தளவுக்கு இருக்கணுங்க. நான் ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணணுங்க. தடவிட்டேன். இப்போ அது மேலேயே மைதா மாவு இருக்குல்ல, அதை அப்படி அப்படியே லைட்டாக தொளிச்சு விடலாங்க. ஏன்னா அப்போ தான் கேக் பாத்திரத்தோடு ஒட்டாது. தெரியுதுங்களா? எல்லாம் பட்டிருக்கா? இது மாதிரி தான் இங்கே இருக்கணும். இப்போது நாம் ரெடி பண்ணியிருக்கோம்ல கேக் மாவு, அதை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம். அப்படி லைட்டாக ஷேக் பண்ணலாம். ஏன்னா உள்ளே காற்றுலாம் வெளியே வரணுங்க. அப்படி செட் ஆகணும் கேக்கு. அப்படி லைட்டாக தட்டுங்க. அப்படி ஒரு முடி போட்டு முடிடலாம். இப்போது கேக்கு மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தெரியுதுங்களா? நல்ல பபிள்ஸ்லாம் இருக்கா? மாவு இப்போ செட் ஆகிருக்குங்க. நான் ப்ரெஷர் பேனை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த மாவை தூக்கி உள்ளே வச்சிடலாம். நட்ஸை கேக்கில் சேர்க்குறதுனா இதை கலக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஆனால் மிளகு தூவுறா இருந்தால் இது பாதியில் வெந்த பிறகு தூவுங்க, இல்லைன்னா ஒரே பக்கமாக போய் நின்றுக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போது ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பாதியில் வெந்திருக்குங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க நட்ஸ்லாம் தூவிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க. திருப்பி மூடி போட்டலாம். இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. திறந்து பார்க்கலாம். ஓரளவு நல்லா வெந்திருக்குது. நடுவில் குத்தி பார்க்கலாம். மாவு ஓட்டலாங்க. தெரியுதுங்களா? கொஞ்சம் கூட ஓட்டல. எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும்.
நாம் இதை எடுத்து வைக்கும்போது ஓரம் ஒட்டியிருந்தது பாருங்க, தெரியுதுங்களா? அப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? அந்த பாத்திரத்தில் ஒட்டலாம். அப்படி இதை கவுத்தலாம், ஒரு லைட்டாக தட்டலாம். பார்த்தீங்களா? சூப்பராக இது கேக்கு கொஞ்சம் கூட பிசு தட்டாமல் அப்படியே வந்துச்சுங்க. இது அப்படியே திருப்பலாம். நல்லா ஸ்பாஞ்சியான சூப்பராக இருக்குங்க கேக்கு. ஓரம் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க. இது வெட்டவே மனசு வரல. பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் நல்லா பூவாக வெந்துருக்குது. மெத்துன்னு இருக்குங்க. தெரியுதுங்களா? இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். கேக்கு வெட்டும்போது தெரியுங்க அது எந்தில் வெந்திருக்குன்னு. பாருங்கள், நம்ம கத்தி வச்சோன்னே வலிக்கிட்டே போகுது. சூப்பராக இப்போ இது வெந்திருக்குங்க. ஒரு பீஸ் பண்ணி பார்க்கலாம். கேக்குக்கு நம்ம எந்த ஒரு கலரும் கொடுக்கல, இயற்கையான கலருங்க இது. தெரியுதுங்களா? உள்ளெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. எல்லாம் பஞ்சுன்னு மெத்துன்னு அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. தெரியுதுங்களா? நாம் இன்றைக்கி ரவை வச்சு சூப்பராக ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கோம். அருமையாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அந்த கேக்கை. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.